கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அது என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் இப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில்? உல்ஃபாவோட கேம்புகளை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது உல்ஃபான்றது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். துல்லியமான தாக்குதல்கள். இதோட முக்கியமான காரணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு பாடம் கற்பிக்கும் வகையிலும், பாகிஸ்தானுக்கு அச்சமூட்டும் வகையிலும், பங்களாதேஷுக்கு என்ன நிகழும் என்று அவர்களுக்கு ஒரு நிதர்சனமாக ஒரு படம் போட்டு காட்டும் வகையிலும் இது நடத்தியுள்ளது. பிரதமர் சொன்ன கடைசி வார்த்தை போன வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூரை தற்காலிகமாக ஒரு பாஸ் பட்டன் அமுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி தீவிரவாதியாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தான் இராணுவமாக இருக்கட்டும், யார் தாக்குதல் செய்தாலும் அது பாகிஸ்தான் செய்த தாக்குதலாகத்தான் கருதப்படும். ஸோ யுத்தத்துக்கு நிகர்னு அறிவித்தப்போ இப்போ பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா பதில் தாக்குதல் பயங்கரமான தாக்குதலாக தான் இருக்கும், மக்கள் வசிக்கும் பகுதிகளை. ஸோ அதை தாக்குனா உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் போது இந்தியா அரசாங்கம் மேலே ஒரு ப்ரெஷர் வரும் இல்லைங்களா, வலுக்கும் இல்லைங்களா இந்த சண்டையை நிறுத்த சொல்லி. அப்போ உலக நாடுகள் ப்ரெஷர் போடும். அப்போது நீ என்ன 100 பேரை கொன்ன, நான் பார்த்தியா 150 பேரை கொன்ன, இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம கொன்றது தீவிரவாதி, அவன் கொல்ல நினைக்கிறது அப்பாவி இந்திய மக்களை. சிந்தூர் என்பது அந்த முதல் பகுதியானது, அதற்கு கமா தான் போட்டிருக்காங்க. முற்றுப்புள்ளி போரில் எப்போது வேணாலும் தொடரலாம். குறிப்பிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், பாகிஸ்தானோட முன்னேற்பாடுகளாக இப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய, அதாவது இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப், காஷ்மீர் இந்த பகுதிகளிலேருந்து நடக்கக்கூடிய தாக்குதல்கள் கூடிய விரைவில் அது நேபாள் அல்லது பங்களாதேஷ் கிட்டேருந்து நடக்கக்கூடும். இதுக்கு நான் தரவில்லாமல் சொல்ல, ஒரு 3 நாள் முன்னாடி அந்த காலகட்டத்திலேயோ ஒரு தாக்குதலானது நடக்கக்கூடும். அப்படி நடந்தால் பெரிய உயிர் சேதமானது இந்த பகுதிகளில் நடந்தால் மத கலவரங்கள் வெடிக்கக்கூடும். எந்த விதத்திலேருந்து பார்த்தாலும் பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்கு கை கோர்க்கக்கூடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். சமீபத்தில் நடந்ததான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் இப்போ இந்தியா அப்படின்ற நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குன்னு, அந்த போர் சூழல் தொடர்ந்தா இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சா, எப்படி இருக்குது இந்தியாவுடைய எல்லை பகுதிகள் தற்போது? என்னோட கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போதும் சரி, இராணுவத்தின் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போதும் சரி, போர் சூழலானது தற்காலிகமாக நம்ம பழைய ரேடியோவில் செட்டில் இல்லை நம்ம இப்போ டிவி செட்டில் பாஸ் பட்டன் அமுத்திட்டு போவோம் பாருங்க. ஆமாம், அந்த சீன் அங்கேயே நிற்கும். திரும்பி ஆன் பண்ண உடனே அந்த சீன்லேருந்து நம்ம படத்தை பார்க்க முடியும். ஆமாம், அது மாதிரி ஒரு பாஸ் பட்டனை தான் நம்ம அமுத்தியிருக்கோமே தவிர்த்து போர் சூழல் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு விதத்தில் பாகிஸ்தான் இன்னொரு கட்டமான ஒரு தாக்குதலுக்கு அவங்க ஆயத்த பணிகள் மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க ஒன்றும் நிறுத்திடல. அவர்களோட சீஃப் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாஃப் அப்படின்வாங்க, ஜெனரல் சஹீர் ஷம்சத் மிர்சா அவர் பேர். அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. நான் தமிழில் வசதியாக இருக்கிறதுக்காக நான் தமிழில் சொல்கிறேன். அடுத்த வாட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சூழல் மூண்டுதுன்னா அது அவங்க கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதி, அதாவது நம்மளோட காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை அவங்க பிரச்சனைக்குரிய பகுதின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. அது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு 75 வருஷமாக அவங்களுக்கு புரியல, அது வேறு விஷயம். அவங்க நாடே ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பிரச்சனைக்குரிய பகுதின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்குரிய பகுதியை அங்கே மாத்திரம் நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோம், தாக்குதல் பண்ணால் இந்தியா முழுவதும் தாக்குதல் நடக்கும். ஏன்னா போன கட்டத்தில் பாகிஸ்தானில் எல்லா பகுதிகளிலும் இந்தியா தாக்குதல் செய்ததால் இந்த வாட்டி நாங்கள் தாக்குதலை விரிவுபடுத்துவோம். சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்புறம், பட் நாங்கள் தாக்குதலை விரிவுபடுத்துவோம். அப்படின்னா இந்தியாவோட நகரங்களை நாங்கள் தாக்குவோம்,
மக்கள் வசிக்கும் இடங்களை தாக்குவோம், உயிரிழப்புகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக்குவோம். ஏன்னா பிரதமர் சொன்ன கடைசி வார்த்தை போன வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து தற்காலிகமாக ஒரு பாஸ் பட்டன் அமுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி தீவிரவாதியாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தான் இராணுவமாக இருக்கட்டும், யார் தாக்குதல் செய்தாலும் அது பாகிஸ்தான் செய்த தாக்குதலாகத்தான் கருதப்படும். தீவிரவாதிகள் செஞ்சால் கூட அது தீவிரவாதி செஞ்சுட்டா எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. நீ பண்ணாதான் தான் அர்த்தம், பாகிஸ்தான்ன்ற நாடு பண்ணதாக தான் அர்த்தம். ஸோ நாங்கள் அடிப்போம், அப்போனா அது யுத்தத்துக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டார். ஸோ யுத்தத்துக்கு நிகர்னு அறிவித்தப்போ இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா பதில் தாக்குதல் வந்து பயங்கரமான தாக்குதலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பாகிஸ்தான் வந்து நம்மளை திருப்பி அடிக்கும்போது நம்ம இராணுவ பலத்துக்கு அவங்க இணையான பலம் அவங்கக்கிட்ட இல்லைன்றது அவங்களுக்கு அடிப்படையாக தெரியும், சிந்தூர் காட்டிருச்சு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக எந்த இலக்கு இருக்குது, எதெல்லாம் அவங்க வந்து இலக்குகளாக நிர்ணயிக்க முடியும், மக்கள் வசிக்கும் பகுதிகளை. ஸோ அதை தாக்குனா உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் போது இந்தியா அரசாங்கம் மேலே ஒரு ப்ரெஷர் வரும் இல்லைங்களா, வலுக்கும் இல்லைங்களா இந்த சண்டையை நிறுத்த சொல்லி. அப்போ உலக நாடுகள் ப்ரெஷர் போடும். அப்போது நீ என்ன 100 பேரை கொன்னேன், நான் பார்த்தியா 150 பேரை கொன்னேன், இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம கொன்றது தீவிரவாதி, அவன் கொல்ல நினைக்கிறது அப்பாவி இந்திய மக்களை. பாகிஸ்தானோட கண்ணோட்டத்தில் இந்த போரை மறுபடியும் தொடங்குவதற்கு அவர்கள் முன்னேற்பாடுகள் மேற்கொண்டுள்ளனர். அதுதான் நம்மளுக்கு புரிய வருது. சரி, பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருந்து இப்படி நமக்கு அழுத்தங்களை கொடுத்தாலும் பாகிஸ்தானே இப்போ ரெண்டாவது உடையிற மாதிரி பலுச்சிஸ்தானில் ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பலுச்சிஸ்தான் தனியாக ஆது அப்படின்ற பட்சத்தில் இது பாகிஸ்தானுக்கு பின்னடைவு தானே, நமக்கு கொஞ்சம் நம்ம கை கொஞ்சம் ஓங்கி நிற்கும்ல. மிகப்பெரிய பின்னடைவு, அதில் ஒரு ஐயமும் உங்களுக்கும் எனக்கும் வேணாம். உதாரணத்துக்கு ஈரானுக்கு மேலே தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது, இஸ்ரேலும் அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆசிம் முனீர் போயிட்டு தேநீர் விருந்து ட்ரம்ப் கூட அருந்தினார். பலூச்சிஸ்தான் எந்த பகுதியோட பார்டர்? ஈரானோட பார்டர். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் பெரிய பகுதி ஈரான் பக்கம் பார்டர் இருக்குது. ஸோ ஈரான் மாத்திரம் நினச்சாங்கடான்னா பலூச்சிஸ்தான் என்னவாலும் நடக்கட்டும், பாகிஸ்தான் ரெண்டானா எனக்கு இல்லை, எனக்கு என்ன கவலை, ஏன்னா என் நாட்டோட பற்றி உனக்கு கவலை இல்லாதப்போ நீ அமெரிக்கா கூட கூட்டு களவாணியாக மாறி என்ன நீ தாக்குதல் பண்ணுவதற்கு நீ வழிவகுக்கும் போது உன் நாடு ஒன்றா இருந்தான்னா ரெண்டானா எனக்கு என்னன்னு சொல்லி அவங்க டெசிஷன் எடுத்தாங்கடான்னா அப்போ என்ன மிச்சம் இருக்கும் பாகிஸ்தானுக்கு? அப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு தர கொல்லி இல்லை, இருதர கொல்லி இல்லை, முப்புறமும் அவங்களுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு வடக்கில், கிழக்கில் அவங்கள இந்தியாவை சமாளிக்கணும், அதாவது அவங்களோட கிழக்கில் இந்தியாவை சமாளிக்கணும். அதே மேற்கில் பார்த்தீங்கன்னா ஈரான், பலூச்சிஸ்தான் வந்து ஈரான் வந்து ஓகே நீ என்னவாலும் பண்ணிக்கூடா சாமி, அங்கே இருக்கிற தீவிரவாதி குழுக்களுக்கு வந்து ஓப்பனாகவே அவன் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தான்னா இல்லை. பல அரசாங்கங்கள் சில பலூச்சிஸ்தான் தனியாக போகணும் அப்படின்னு விரும்புகிற சில நாடுகள் இருக்கும் இல்லையா, இயல்பாக இருக்கிற நாடுகள், பாகிஸ்தான் உடையணும்னு சொல்லிட்டு இருக்கிற நாடுகள் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாத நாடு ஏதாவது இருக்கா என்ன? பல நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிடிக்காது, அதில் இந்தியா ஒரு முக்கியமான நாடு. கண்டிப்பாக யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க பலூச்சிஸ்தான் போராட்டத்தை, நாம் தான் பண்ணுறோன்னு அதில் தேவையில்லையே. அது ஒரு ஆயுத ரூபத்துலையும் இருக்கலாம், இல்லை பொருள் ரூபத்துலையும் இருக்கலாம். கொடுத்து பலூச்சிஸ்தானை நீ வந்து நல்லா சண்டை போட்டுக்கோ, தனி நாடை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வழியாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்கடான்னா அப்போ பாகிஸ்தான் அவங்க நாட்டை எப்படி காப்பாற்றிக்க முடியும்? ஸோ முப்புறத்துலேயும் பாகிஸ்தான் பற்றி எரிய போகுது. அமெரிக்கா சப்போர்ட் வாங்க போய் இப்போ சைனாவையும் பகைச்சிக்கிட்டான். ஆமாம், இப்போ பலூச்சிஸ்தானில் ஈரானியும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போய் ஈரானியும் பகைச்சிக்கிட்டான். ஆல்ரெடி இந்தியா கூட பகை இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு தாலிபான் கீழே இருக்கும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து இராணுவ தளங்களை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ பாகிஸ்தான் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிட்டாங்கடான்னா சுத்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சுத்து போட்டாச்சு. ஆனால் வாய் குறையலை. என்ன என்னைக்கு பாகிஸ்தான் பிறந்த நாள் முதல் பாகிஸ்தானுக்கு வாய் மாத்திரம்தான் நீளும், வேற என்ன நீண்டு இருக்கு? பொருளாதாரம் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, மக்கள் ஏதாவது மேம்பாடு அதிகமாக இருக்கா, அத்தியாவசிய தேவைகள் அந்த நாட்டுக்கு பூர்த்தியாக இருக்கா? அவங்க உள்ளுறுப்பியாக அவங்க தக்க வச்சுக்க முடியாதனால்தான் அவங்க இந்தியா மீது ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டையை இழுத்தா
பாகிஸ்தானில் வந்து ஒரு ஒற்றுமை நிலவும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஓரளவுக்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துறது சைனா. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னடான்னா, பாகிஸ்தான் வந்து சைனாவின் கைப்பாவையாக செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக இந்தியா அறிவிச்சது. சைனாவோட கருவிகள் செயலிழந்தனன்னு சொல்லி அறிவித்தோம் நம்ம. ஸோ இந்தியா வந்து சிந்தூர் ஆப்ரேஷனில் அதை நிலக்கொலையை செய்தது வெறும் பாகிஸ்தானோட விமானப்படையை மாத்திரம் இல்லை, சைனாவோட கருவிகளையும் டர்க்கியோட ஆயுதங்களையும் பாகிஸ்தானோட போர் புரியும் தன்மையும் மூணுத்தையும் நம்ம நிலக்கொலையை செஞ்சோம். 3 பேருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை புகட்டணும். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னடான்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் வெறும் பாகிஸ்தானுக்கான ஒரு பாடம் அல்ல, சைனாக்கும் ஒரு பாடம், டர்க்கிக்கும் ஒரு பாடம். புரியுதுங்களா? ஸோ இந்த காரணகட்டங்கள் இருக்கிறதுனால சைனாவும் ஒரு விதத்தில் துடிச்சிட்டு இருப்பான், இந்தியா மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைரெக்டாக அவன் எப்பயும் பண்ண மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய கைப்பாவை வந்து எப்பயுமே பாகிஸ்தான் ஒரு கைப்பாவை தான். அதை எப்படி அவங்கள வச்சு செயல்படுத்த முடியும், அவங்கள எங்கே வச்சு நம்ம இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு அவன் வந்து முன்னேற்பாடுகள் சைனா எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். பாகிஸ்தானோட முன்னேற்பாடுகளாக இப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய, அதாவது இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப், காஷ்மீர் இந்த பகுதிகளிலேருந்து நடக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து கூடிய விரைவில் அது நேபாள் அல்லது பங்களாதேஷ் கிட்டேருந்து நடக்கக்கூடும். இதுக்கு நான் தரவில்லாமல் சொல்ல, ஒரு 3 நாள் முன்னாடி நேபாளோட ஜனாதிபதியோட அட்வைசர், அவரோட ஆலோசகர் சுனில் பகதூர் தாப்பா அப்படின்னு சொல்கிறவர், அவர் அஃபிஷியலாகவே ஒரு மீட்டிங்கில் வந்து அவர் சொல்லியிருக்கார், நேபாள் பாகிஸ்தானோட அடுத்த தாக்குதலுக்கு நேபாள் தான் ஒரு இடமாக செயல்படக்கூடும், நேபாளிலிருந்து ஒரு தாக்குதல் அரங்கேற முடியும் இந்தியா மீது, இதை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுக்கும் நடவடிக்கையானது நேபாளில் இருந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்கார். மறந்துடக்கூடாது, 1999 காட்மண்டுல இருந்து பறந்து வந்த விமானத்தை தான் கடத்தினாங்க. கடத்து எடுத்துட்டு போய் கந்தஹாரில் ஹைஜாக்குன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த கந்தஹார் ஹைஜாக் ஆனது நடந்தது எங்கே? அது நடந்தது நேபாளில இருந்து வந்த IC-814 விமானம் காட்மண்டு டு டெல்லி வந்துட்டு இருந்த விமானத்தை தான் அவங்க கடத்தினது. ஸோ நேபாளில் இருக்கக்கூடிய லூப்போல்ஸையும் நேபாளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும். நேபாள் ISIயோட ப்ரெசன்ஸ் எப்பயுமே உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பாகிஸ்தான் வடிவெடுத்துட்டு இருக்கு நம்மளுக்கு ஈஸ்டர்ன் சைடில், பங்களாதேஷ் என்ற ஒரு ரூபத்தில். அங்கே இருக்கும் யூனிஸ் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் யூனிஸோட சிந்தனைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே இருக்கிற நான் திட்டவட்டமாக தேவையால் தான் நான் வந்து யூனிஸை தனிப்படுத்துகிறேன், அவங்க இராணுவத்தை தனிப்படுத்துகிறேன். அவங்க இராணுவ தளபதியான அக்கரூர் ஜமான் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் யூனிஸ் கீழே இருக்கக்கூடிய கலீலுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அவரோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறவங்க. அங்கே இருக்கும் அமைப்புகளான அன்சருல் பங்களா, இஃபாசத்தே இஸ்லாம், இஸ்புத் தெஹ்ரீர் போன்ற அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகள். கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி 3 பாகிஸ்தானி ஜெனரல்கள், பிரிகேடியர் ரேங்க் ஆஃபீஸர், ஒரு பிரிகேடியர் ஜெனரல் ரேங்க் ஆஃபீஸர், ஒரு மேஜர் ஜெனரல் ஆஃபீஸர், இவங்க 3 பேர் வந்து அங்கே போயிருக்காங்க, சிட்டகாங் போயிருக்காங்க, பங்களாதேஷுக்கு போயிருக்காங்க. அவங்க பாஸ்போர்ட் வந்து பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டில் அவங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு, அது மீடியாலையும் வந்தது. அப்போது எதுக்கு அவங்க பங்களாதேஷுக்கு போகணும்? அங்கேருந்து ரக்கைன் ப்ராவின்ஸான பர்மாவுக்கு நோக்கி போயிருக்காங்க. இது நடுவில் பங்களாதேஷில் உல்ஃபா பேன் செய்யப்பட்ட உல்ஃபா அமைப்பை சேர்ந்த பல பேரை வந்து யூனிஸ் அரசாங்கம் அவர்களை, அதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அரசாங்கம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. யூனிஸ் அரசாங்கம் வந்த பிற்பாடு அவர்களை விடுவித்தார்கள். எது ஷேக் ஹசீனா உள்ள போட்டவங்கள திரும்ப இந்தியாவுக்கு எதிராக யார் செயல்படுறாங்க, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக யார் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களோ தீவிரவாத அமைப்பு தலைவர்களை, அவங்க வந்து அங்க ஆயுதம் கடத்த முயன்ற போது அந்த ஒரு குற்றத்துக்காக
அவங்க சிறையில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம், ஷேக் ஹசீனா போட்டாங்க. அவங்கள யூனிஸ் வந்த அப்புறம் விடுவிச்சிட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து எங்கே போய் சேர்ந்துருக்காங்கடான்னா மியான்மரில். இவர்களை பார்ப்பதற்கு, இவர்களை போய் சந்திக்கிறதுக்கு பாகிஸ்தான் ISI முயற்சி எடுத்துள்ளது. அவர்களுக்கான தேவையான ஆயுதங்களையும் எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு இதில் சைனாவும் உடன்பட்டுள்ளது. ஸோ தாக்குதல் நடந்தால் ஒன்று நேபாள் இல்லை பங்களாதேஷ். ஸோ வெஸ்ட் டீஆக்டிவேட் ஆகும்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்மளோட மேற்கு பகுதி வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது, ஏன்னா பாகிஸ்தான் நான் பண்ணல சாமி, என் நாட்டிலேருந்து வரல, எங்கள் ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். அவங்க ஒரு காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட இடம் தானே, அழைக்கப்பட்ட அந்த சிந்தனை இன்னும் அவங்ககிட்ட இருக்குல்ல. யூனிஸ் அதோட நிதர்சனமான உண்மை தானே. ஆமாம். ஸோ அங்கேருந்து ஒரு தாக்குதல் ஆனது இந்தியா மண்ணுக்குள் ஏற்படலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடியோ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் எலெக்ஷன் நடக்கும். மேபி தேதிகள் வேறவா இருக்கலாம். அந்த காலகட்டத்திலேயோ ஒரு தாக்குதல் ஆனது நடக்கக்கூடும். அப்படி நடந்தால் பெரிய உயிர் சேதமானது இந்த பகுதிகளில் நடந்தால் மத கலவரங்கள் வெடிக்கக்கூடும். சைனாக்கு என்ன லாபம்டான்னா நார்த் ஈஸ்ட் அமைதியாக இருக்கிறது சைனாக்கு பிடிக்கல. அவர்களை பொறுத்தவரை நார்த் ஈஸ்ட் அமைதியாக இருக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட் அமைதியாக இருந்தால் நார்த் ஈஸ்டோட வளர்ச்சி தொடர்ந்தால் நார்த் ஈஸ்ட் வழியாக இந்தியா வந்து தென்கிழக்கு ஏசியாவை போய் சேர்ந்துவிடும். பர்மா, தாய்லாந்து, அப்படியே இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் வரைக்கும் நம்ம போய் சேர்ந்துடலாம். நம்ம பொருட்கள் போக ஆரம்பிச்சிடும். இது அவங்களோட வர்த்தகத்தையும் அவங்களோட வலிமையையும் அவங்களோட தனித்துவமான ஒரு கட்டுப்பாட்டையும் சீரழிச்சிடும். அது நடக்கக்கூடாதுன்னா நார்த் ஈஸ்டில் வந்து அமளி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு பகுதியாக தான் மியான்மரில் அவங்க கொளுத்தி விட்டாங்க. ஆனால் அது வந்து முதல்ல கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருந்தாலும் அது அணைக்கப்பட்டது. இன்றைக்கி யாராவது மியான்மரை பற்றி நீங்கள் யாராவது படிக்கிறீங்களா? மணிப்பூரை பற்றி எதாவது படிக்கிறோமா? ஏதாவது அங்கே வயலன்ஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோமா? எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே ஆட்சி, அந்த அரசு, பாஜக அரசு தான் அங்கே இருந்தது. அந்த ஆட்சியே வந்து கலைச்சாங்க, மத்திய ஆட்சி. அவங்க அரசையும் அவங்க கலைச்சிக்கிட்டு ஜனாதிபதி ஆட்சியை எடுத்துகிட்டு வந்துட்டு இராணுவத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமைதி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலேருந்து பார்த்தாலும் பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்கு கை கோர்க்கக்கூடும். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து காஷ்மீரில் நடக்காது. பட் இந்த சைடில் இருந்து ஆப்ரேஷன் சிந்தூரின் பார்ட் 2 தொடர்வதற்கு வித்திடப்பட்டுள்ளது. அதனுடைய விளைவு தான் இப்போ மியான்மரில் எத்தனை பேர் அதை பார்த்தாங்கன்னு தெரியல. மியான்மரில் இப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் இந்தியா தரப்புல இருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியா அடிப்படையாக இந்திய ராணுவம் வந்து ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லலை. அது என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் இப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில்? உல்ஃபாவோட கேம்புகளை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது உல்ஃபான்றது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். உல்ஃபாவோட கேம்புகளை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. துல்லியமான தாக்குதல்கள். இதோட முக்கியமான காரணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு பாடம் கற்பிக்கும் வகையிலும், பாகிஸ்தானுக்கு அச்சமூட்டும் வகையிலும், பங்களாதேஷுக்கு என்ன நிகழும் என்று அவர்களுக்கு ஒரு நிதர்சனமாக ஒரு படம் போட்டு காட்டும் வகையிலும் இது நடத்தியுள்ளது. ஆனால் இது நடத்தி இருக்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பிளாசபிள் டினைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நானா பண்ணேன், ஓங்கி ஒன்று அப்பிட்டு நான் நீங்கள் இருட்டில் இருக்கீங்க சார், என் மூஞ்சியை நீங்கள் பார்க்கல, உங்கள் மூஞ்சியை நான் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஓங்கி ஒன்று அப்பிட்டு நான் அடிக்கலையே அப்படின்னு சொன்ன தேட்டரில் யாராவது கை கலப்பில் அடிச்சுட்டு நானாக கையை வச்சேன்னு முதல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இது. ஸோ இப்போ 3 நாடுகள் ஒன்று சேர்றதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆப்ரேஷன் சிந்தூர் பார்ட் 2 ஆனது ஈஸ்டில் இருந்தால் அடுத்த வாட்டி தொடங்கக்கூடும். நமது ஈஸ்ட், அதாவது நமது கிழக்கு பகுதியிலிருந்து தொடங்கக்கூடும். இது என்ன ஒரு விஷயத்த பண்ணுண்டான்னா பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இல்லை, அவங்க அப்படி சொன்னாலுமே இந்த பங்களாதேஷ் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த பங்களாதேஷுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி உருவாச்சு,
இந்தியாவினுடைய பங்கெடுப்பு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆதரவு, இவங்க நம்மளுடைய ஒரு பிரியில் இருக்கும்போது நல்லா ஒரு இதாக இருந்தது. இப்போ புதுசாக ஒருத்தர் இருக்காரு, அதுவும் அவங்களுக்கு ஆதரவான ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது வேற நோக்கி ஒரு நகர்வை நோக்கி போகல. ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம அப்போ வந்து வெறும் சைனாவை மாத்திரம் நம்ம இப்போ சண்டை நடந்தா கல்வானுக்கு அப்புறம் சைனா கற்றுக்கிட்ட பாடங்கள் என்னன்னா இந்தியாவை நேருக்கு நேர் இது பழைய இந்திய இராணுவமோ இல்லை பழைய இந்திய ஆட்சியோ இல்லை. ஐபால் டு ஐபால், முறைச்சா திருப்பி முறைப்பாங்க, அடிச்சா திருப்பி அடிப்பாங்க. கரோனா காலகட்டத்திலேயே 2 வருடம் கிட்டத்தட்ட நம்மளும் அவங்களும் நேர் எதிரே சண்டை மூடலையே தவிர்த்து கிட்டத்தட்ட சண்டையோட எல்லா வாய்ப்புகளும் இருந்ததாங்க கல்வான் ரீஜனில், ஈஸ்டர்ன் லடாக் அண்ட் கல்வானில். ஸோ சைனா இதை எதிர்பார்க்கல. அதுக்கு தோதா என்ன பண்ணோம், நம்ம பல்வேறு தடைகளை சைனாவோட பொருட்கள் மீது எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்குன்ட்டு எல்லா பொருட்களையும் தடை செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்தியாவில் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு சைனாலேருந்து வரக்கூடிய பொருட்கள் மீது நாம் டிபெண்ட்டாக இருக்கோம். இது பழைய அரசுகள் செய்த ஒரு மாபெரும் பிழை, தவறு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமி, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இது மாதிரி சர்வீஸ் செக்டார் பேஸ்ட் எக்கானமியாக இருந்தது தவிர்த்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரமாக நம்ம மாற்றாமல் விட்டது வந்து நம்ம செய்த பெரிய தவறு. அது சைனாவுக்கு லாபமாக இருந்தது. அந்த லாபமானது வந்து திடீர்னு சைனாவுக்கு வந்து எப்போ புரிய ஆரம்பிச்சதுறான்னா 2015 நம்ம பல சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எந்த ஒரு பொருளும் இந்தியாவில் வந்து அவன் மேனுஃபேக்சரிங் இது அமைக்கலைன்னா அவனோட இம்போர்ட் பொருளுக்கு மேலே நம்ம அதிகம் டியூட்டி போடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்கிறத அன்றைக்கே நம்ம பண்ணோம். அதன் விளைவு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகபட்சமான மொபைல்கள் தயாரிக்கும் நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது. 2வது, போர்க்கருவிகள் மீது நாம் அதிகம் வெளிநாட்டிலேருந்து கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கட்டிங் வரும்னு சொல்லிட்டு போடுறத போட்டு வாங்குறத வாங்கி அள்ளுறத அள்ளி போடுறத போட்டுக்க வேண்டியது தான் சொல்லிட்டு ஒரு காலத்தில் நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, அதாவது கருவிகள் போர்க்கருவிகள் ஆயுதங்கள் வாங்குற பாலிசி அப்படி தான் இருந்தது. அதை கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணி இனிமேல் போர் கருவிகளுக்கான ரிசர்ச் அதுக்கான ஆய்வு வந்து டிஆர்டிஓ பண்ணும். ஆனால் உற்பத்தி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டாரே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து 2018-19 ஆண்டுல இருந்து இன்னைக்குள்ள பல்வேறு கம்பெனிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜென் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து, டாட்டால இருந்து, கிர்லாஸ்கர் குரூப்ல இருந்து, பாபா கல்யாணி, பல்வேறு நிறுவனங்கள், ரிலையன்ஸ், அதானி, இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள், இவங்கெல்லாம் வந்து போர்க்கருவிகளில் வந்து ரிசர்ச்னும் அவங்க தான் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணுவாங்க. ஸோ பண்ணக்கூடிய திறனை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி பல்வேறு பொருட்களில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா பொருட்களுக்கும் ஒரு விதத்திலையோ இன்னொரு விதத்திலையோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவை. அந்த பொருளானது அது தாத்து பொருள். அது இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் கால்ட் ரேர் எர்த் மினரல் அப்படின்வாங்க. சிலிக்கான். இன்னைக்கு சிலிக்கான் இல்லைன்னா அந்த சிப் இல்லைன்னா எந்த உங்களோட கேமரா முதல் கொண்டு ஃபோன் முதல் கொண்டு இன்னும் சொல்ல போனால் இப்போ வர லேட்டஸ்ட்டு ஸ்கூட்டர்ஸு கார்ஸு எல்லாமே எதுவுமே வேலை பார்க்காது. இது அதிகம் உற்பத்தி பண்ணுற நாடு எதிரானா சைனா. அதுக்கு பேரலாக இந்தியா வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்நாட்டு திறனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சென்ட்ரல் ஏஷியா கிட்ட வந்து நம்ம நல்லுறவை நாடி அங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து இதுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம பல முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காங்க. அதை நோக்கி தான் பிரதமரோட பல பயணங்கள் இருக்குது. ஆப்பிரிக்காலையும் அதே மாதிரி பல பயணங்கள் இருக்குது. நடுவில் திடீர்னு லாட்டின் அமெரிக்கா போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, சவுத் அமெரிக்கா, அர்ஜென்டினா, லாட்டின் அமெரிக்கா, அதை நோக்கி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பயணத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன ஒரு தேவை, இந்தியாவோட தேவையை பூர்த்தி பண்ணும் வகையில் தான் இந்த பயணங்கள் இருக்குது. ஸோ அதோட தேவைகள் எப்படின்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவோட பொருளாதார மற்றும் பாதுகாப்பு இது ரெண்டுத்தையும் மேம்படுத்துவதற்கான
ஒரு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பயணங்களாக தான் இது இருக்கே தவிர்த்து வேற எதுவுமா இல்லை. அதே சமயத்தில் சைனா இதை வெறுக்கிறது. ஆனால் சைனா முழுசும் இந்தியாவை வெறுத்து இந்தியாவை ஒதுக்க முடியாது. ஏன்னா இந்தியா இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட். அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சம் இந்தியாவோட பொருளாதாரம் இந்த ஸ்பீடில் வளர்ந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் சைனாவோட பொருளாதாரத்தை நெருங்கிவிடும். அதை சைனாவும் விரும்பாது, அமெரிக்காவும் விரும்பாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது என்னடான்னா 2045க்கு அமெரிக்காவோட பொருளாதாரம் கிட்டத்தட்ட 38 to 40 ட்ரில்லியன் டாலர் இருக்கும். சைனா அது வந்து கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் டாலர் 32 ட்ரில்லியன் டாலர் இருக்கும். இந்தியா அது 28 ட்ரில்லியன் டாலர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வித்தியாசத்தை பாருங்க, பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா அது வந்து 34 ட்ரில்லியன் டாலர் இருக்குது, இந்தியா அது வந்து வெறும் 4 ட்ரில்லியன் டாலர் இருக்குது. அன்னைக்கு அமெரிக்கா அது வந்து ஒரு 38 ட்ரில்லியன் டாலர் எட்டுச்சுன்னா இன்னைக்குல 4 ட்ரில்லியன் டாலர் தான் கூட்டுறாங்க அவங்க. அடுத்த 20 இவங்க கிட்டத்தட்ட 24 ட்ரில்லியன் டாலர் இந்தியா வந்து சேர்க்க முடியும்னு சொல்லும்போது, அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்தியா வந்து பழைய, அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்தியா மாதிரி எல்லா நாடுகளும் இந்தியா மேலே படையெடுத்து வந்து ஏன் வந்தாங்கடான்னா இங்கே இருக்கிற வளங்களுக்கு. அப்படி ஒரு வளமிக்க நாடாக மாறுறத வல்லரசு என்று கருதப்படும் நாடான அமெரிக்காவோ இல்லை 2ஆம் வல்லரசு என்று கருதப்படும் சைனாவோ விரும்பாது. அதுவும் சைனா குறிப்பிட்டு விரும்பாது. ஸோ இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டியது அவங்களோட தேவை. அது கட்டுப்படுத்துவது வந்து பொருளாதார ரீதியில் கட்டுப்படுத்துவதற்கு அவங்க பல முயற்சிகள் எடுப்பாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய பொருட்களை தடை செய்கிறது, நம்ம கனிம வளங்களை புதுசாக எங்கேயாவது 8% ரேர் எர்த் உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதை நம்ம எடுக்கிறதுக்கு இன்க்ளூடிங் நியூக்ளியர் யுரேனியம் உட்பட அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தடுக்கிறது. நார்த் ஈஸ்டில் வந்து நெருப்பை கொழுந்து விட்டு எரிய வச்சதுக்கு காரணம் நாகாலாண்டில் வந்து யுரேனியம் ரிசர்வ் இருக்குது. நாகாலாண்டில் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மினரலை எடுக்க முடியாது. ஸோ அங்கே பிரிவினைவாத சக்திகளை வளர்த்து விட்டது சைனா. ஜம்மு காஷ்மீரை இந்தியா விட்டு தனியாக வச்சுருந்தா மட்டும்தான் அங்கே வந்து வர்த்தகம் வளராது, அதாவது டூரிசம் சார்ந்த வர்த்தகம் வளராமல் இருக்கும். அதை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்க முடியும். இதால் லாபம் அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள். ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சியை தடுப்பதும் ஒரு முக்கியமான சைனாவோட முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இப்போ நம்ம டேபிளை திருப்பி இருக்கோம். அது எப்படி திருப்பி இருக்கும்? டேபிளை திருப்பி போடுறதுன்னா அவன் போட்ட பாலை திருப்பி அவனுக்கு எது ரிவர்ஸ் போட்டோம் நம்ம. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சம்பவங்கள். திரு ராஜ்நாத் சிங் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு போயிருந்தார். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஷாங்காய் 5 வந்தது. அது ஏற்படுத்துவதற்கு 3 காரணங்கள்: எக்ஸ்ட்ரீமிசம், செப்பரேட்டிசம் பிரிவினைவாதம், டெரரிசம் தீவிரவாதம். அடிப்படைவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம், இதை 3த்தையும் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. இது பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்பில் ஒரு மெம்பராக யாரை சேர்த்தாங்கடான்னா, இந்தியாவை பர்மனன்ட் மெம்பர் ஆக்கும்போது பாகிஸ்தானையும் பர்மனன்ட் மெம்பர் ஆக்கணும்னு சைனா சேர்த்து விட்டான். போன வாட்டி பெய்ஜிங்கில் நடந்த மீட்டிங்கில் வந்து பெஹல்காமை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் பலூச்சிஸ்தானை பற்றி பல வாசகங்கள், பலூச்சிஸ்தான் நடக்கும் தாக்குதல்களை பற்றி பல வாசகங்கள் அங்கே சேர்க்கப்பட்டது. இதனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்தார். இதனால் இது 2வது SCO மீட்டிங் எங்கே அதாவது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், எல்லா நாடுகளும் ஓர் அணியில் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கையெழுத்து போடாமல் முடிஞ்ச மீட்டிங் இது 2வது மீட்டிங். 2வது வாட்டி இந்தியா தான் இதை பண்ணியிருக்கு. ராஜ்நாத் சிங் பண்ணிட்டு வந்தார். இப்போ ஜெய்சங்கர் போயிருக்கார் சைனாக்கு. வாங்கி அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கார். ஷி ஜின்பிங்கையும் சந்திச்சிருக்கார். பிரிக்ஸ் மாநாட்டுக்கு ஷி ஜின்பிங் போக முடியல.
ஆனால் இந்திய பிரதமர் போனார். பிரேசில் பிரதமர் இந்திய பிரதமருக்கு விருந்தளித்தார், முக்கிய விருந்தினராக. பார்த்தீங்களா? ஒன்று. ரெண்டாவது, நெக்ஸ்ட் எஸ்சிஓ மீட்டிங் நடக்கும்போது, இந்தியாவில் நடக்கும்போது, இல்லை சாரி சைனாவில் நடக்கும்போது இந்திய பிரதமரானவர் போகிறார் சைனாக்கு. எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் ஷி ஜின்பிங் இன்று சைனாவை விட்டு வெளியே வரக்கூடிய நிலை இல்லை. ஏன்னா ஷி ஜின்பிங்கோட இருப்பே, அவரோட அரசியல் செல்வாக்கே சரிஞ்சிக்கிட்டு வருது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள. ஷி ஜின்பிங் எதிரான சக்திகள் கை ஓங்கி வண்ணம் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் அவரோட காப்பாளர்களோட படையும் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மெய்காப்பாளர் அதையே பாதியாக்கியிருக்காங்க. ஜாங்கு ஜியா அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்பர் 2 அவங்க இதில் சிஸ்டமில். அவர் வந்து ஷி ஜின்பிங்கோட மிக வலிமையான ஒரு ஆளாக மாறிட்டு வர்றாரு. ஷி ஜின்பிங் வெறும் பேருக்கான ஒரு தலைவராக இருந்த வண்ணம் இருக்கிறார். நிறைய இடங்களுக்கு ஷி ஜின்பிங் வரதில்லை. வெளியே போனால் எங்கே நம்மளை வந்து ஆட்சி மாற்றத்தில் நம்மளை தூக்கி போட்டுருவாங்களோன்ற பயம் ஷி ஜின்பிங்க்கு இருக்குது. ஷி ஜின்பிங் என்றவர் வந்து ஃபுஜியான் என்ற பகுதியிலேருந்து வந்தவர். அவரை சார்ந்து இருந்த நபர்களை அவர் மேலே வரும்போது அவங்களையும் முக்கியமான பொசிஷனில் எடுத்து வந்து உட்கார வச்சார். ஏதோ ஒரு பேரில் எல்லாரும் ஏதோ ஒரு தவறு, ஒன்று கரப்ஷன் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஆகட்டும், ஒவ்வொரு தவறுகள் செய்து ஒவ்வொருத்தராக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்போ ஷி ஜின்பிங் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஸோ இப்போ பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஜாங்கு ஜியா கிட்ட இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஷி ஜின்பிங் எங்கேயும் வர முடியாது. ஆனால் தைரியமா மோடியால் எங்கே வேணாலும் போக முடியுது, நம் பிரதமரால். ஸோ இது எதோட அறிகுறிடான்னா, இந்தியா வந்து ஷாங்காய் கார்பரேஷன் ஆகட்டும், இல்லை பிரிக்ஸில் ஆகட்டும், இந்தியாவோட குரல் வலிமையடையும், வலுவாக கேட்கும். அதே சைனாவோட குரல் மங்கும். இது சைனா விரும்பாது. சைனா ஆடுற அதே ஆட்டத்தை தான் திரும்பி நம்ம ஆடுறோம் அவங்க கிட்ட. அவன் ஆப்பிரிக்காவுக்கு போகிறது, உனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது, இந்த அவன் கொடுக்குற கடன் வந்து அந்த நாட்டை கடனில் அவன் கொடுக்குற காசு கடனில் முழுகடிக்கிறதுக்கு. நம்ம கொடுக்குற ஹெல்ப் ஆனது வந்து நீயும் வளரு நானும் வளர்றேன்னு சொல்கிற விதத்தில். உதாரணத்துக்கு மாலத்தீவு ஒரு காலத்தில் சைனாக்கு தான் முதல்ல போனார் மொய்சு, மாலத்தீவோட ஜனாதிபதி. அதுக்கப்புறம் அந்நிய செலாவணியாக கையிருப்பு இல்லாமல் போனப்போ யார்கிட்ட போய் கெஞ்சினாங்க? இந்தியா கிட்ட கெஞ்சினாங்க. இப்போ லைனுக்கு வந்துட்டாங்களா? இப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கா ஹம்பந்துட்டா சைனா கொடுத்தாங்க. கொலம்போவில் இருக்கிற டாக் $53 மில்லியன் மேசகான் டாக், மும்பையை சேர்ந்த மேசகான் டாக் வந்து ஏலத்தில் எடுத்திருக்கு. ஸோ கொலம்போவில். ஸோ நம்மளும் வந்து சைனா பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கவுண்டர் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ரேஞ்சுக்கு பண்ணாட்டியும் அந்த ஈக்குவலான மெஷர், அதாவது அவன் 80% பண்ணுறான்டான்னா நம்ம அட்லீஸ்ட் 60% பண்ணுறோம். இது சைனாவால் ஜீர்ணிக்க முடியல. இப்போ சைனா வந்து என்ன பண்ணால் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்குறான், பங்களாதேஷ்க்கு ஆயுதம் கொடுக்க முடியும், இந்தியாவுக்கு எதிர் நாடான மற்ற நாடுகள் ஏதாவது இருந்தால் தேடி ஆயுதம் கொடுக்க முடியும். நம்ம அது கவுண்டராக என்ன பண்ணுறோம்? பிலிப்பைன்ஸுக்கு ஆயுதம் கொடுக்குறோம், மலேசியாவுக்கு பிரம்மோஸ் மிசைல் கொடுக்குறோம், இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் மிசைல் கொடுக்குறோம். விட்டா நாளைக்கு டைவானுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம. நேரடியா நீ பண்ணா நான் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் மிரரிங் யுவர் எனிமி. நீ எதிரி என்ன பண்றானோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது தான். அவன் கண்ணாடியில் இப்படி காட்டினான்னா இந்த மாதிரி இந்த கண்ணாடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சிஸ்டம் நடக்கும்போது என்ன ஆகுண்டான்னா எதிரிக்கு வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்படும். ஸோ இவனை எப்படி கவுண்டர், அதே சமயத்தில் இந்தியாவை புறமும் தள்ள முடியாது. ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரேட் பேலன்ஸ் இன்னைக்கும் சைனாவோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. இந்தியா ஏற்றுமதி பண்ணுவது சைனாவிலிருந்து அதிகமாகத்தான் உள்ளது, அதே இறக்குமதி பண்ணுவது கம்மியாக உள்ளது. இதனால் சைனாவுக்கு வருவாய் அதிகமாக இருக்கிறது இந்தியா கிட்ட இருந்து. இவ்வளோ பெரிய பொருளாதார நாடு, அதாவது இவ்வளோ பெரிய கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி, அதாவது
வாங்கும் திறன் கொண்ட நாடு, உலகத்தில் நம்பர் 3 நம்ம வாங்கும் திறன் கொண்ட நாடை பகைச்சிக்கிட்டு நம்மளால வாழ முடியுமா? நீ 1000 ஃப்ரிட்ஜ் பண்றேன்னா 500 ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய தன்மை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கு, உலகத்துல மற்ற நாடுக்கு இல்லை. ஸோ இந்தியா பகைச்சிக்க முடியுமா? ஸோ சைனாவுக்கு வந்து இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வந்து அவனோட பாதுகாப்பையும் அவனோட கட்டுப்பாட்டையும் அவன் உள்நாட்டு கட்டுப்பாட்டையும் அவன் கையில் எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இன்னைக்கெல்லாம் உள்நாட்டு கிளர்ச்சியில் சூழ்ந்திருந்ததோ அப்பெல்லாம் அவன் வந்து உள்நாட்டு அமைதியை தேடுவதற்கு இந்தியா மேலே போர் தொடுத்துருக்கான். ஆனால் இப்போ ஃபார் அ சேஞ்ச், இப்போ போர் தொடுத்தா கூட பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அவன் மக்களே நம்ப மாட்டான் இந்தியாவை அவன் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ரெண்டாவது, கையில் காசு இல்லை. மூணாவது, இப்போ சைனாவோட பலம் கொண்டு இந்தியாவை சண்டை போடணுமா இல்லை அமெரிக்கா பேச்சை சொல்லி சண்டை போடணுமா, என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ பாகிஸ்தானுக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் இந்தியா வந்து தான் ஒரு தன்னிலை கொண்ட ஒரு வெளியுறவு கொள்கையும் பாதுகாப்பு கொள்கையும் பலப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வெளியுறவு கொள்கையும் பாதுகாப்பு கொள்கையும் ரெண்டும் பலப்படுறதுக்கு இன்னொரு காரணம் நம்மளோட பொருளாதார கொள்கை அதுக்கு ஈடு கொடுக்குது. ஒரு பொருளை வந்து நம்மளோட உற்பத்தி திறனும் நம்மளோட மற்ற விஷயங்களும் அதிகரிச்சா மாத்திரம் தானே சார் நம்மகிட்ட பாக்கெட்டில் காசு இருந்தால் தானே நீங்கள் மொபைல் வாங்கலாமா இல்லை ஐஃபோன் வாங்கலாமா இல்லை டேப் வாங்கலாமான்னு நீங்கள் யோசிக்க முடியும். கையில் காசே இல்லாமல் நான் வந்து ஆப்பிள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கணுன்னா முடியாது இல்லையா? இன்னைக்கு S-57 பிளேனை வந்து ரஷ்யா வந்து நீ உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணிக்கோ, அதில் உனக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் கூட சிஸ்டம்ஸ் கூட நீ உள்ள அமைச்சிக்கலாம், உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். இது நடுவில் திருவனந்தபுரத்தில் ஒரு F-35 ஒன்று தரையிறக்கப்பட்டு அதை இந்தியா தான் ஜாம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க. அங்கே தரையிறக்கப்பட்டு இப்படியே போச்சுன்னா ஆல்ரெடி 21 நாள் ஆகிடுச்சு. இப்படியே போச்சுன்னா அது கடைசியில் கேரளா டீ கடை எங்களுக்கு ஃபேமஸ், ஒருவேளை அந்த பிளேனியை டீ கடையாக மாற்றிடுவாங்களான்னு தெரில எனக்கு. ஸோ ஏன்னா S-57க்கு போட்டியாக அமெரிக்கா வந்து இந்தியாவை வாங்க சொல்லி வற்புறுத்தப்பட்ட பிளேன் எதிரானா இந்த F-35. அது இன்னைக்கு டம்மி பீஸ்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, 5th ஜெனரேஷன் ஃபைட்டர். ஆமாம். இதே சமயத்தில் இதே சந்தர்ப்பத்தில் ரஃபேலை வந்து டாட்டாக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயே உற்பத்தி செய்வதற்கு. ஸோ மற்ற நாடுகள் கிட்ட போய் நம்ம உபகரணங்கள் வாங்குற தன்மையிலிருந்து அந்த நிலையிலிருந்து தன்னிச்சையாக நம்ம அதை மேனுஃபேக்சர் உள்நாட்டிலேயே அதை பண்ணுறதுக்கான ஒரு நிலைமையை நம்ம எட்டியிருக்கோம்டான்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இது சிந்தூருக்கு அப்புறம் இந்தியாவை பார்க்கும் கண்ணோட்டம் உலக அளவில் மாறியுள்ளது. சிந்தூர்லேருந்து கற்றுக்கிட்ட பல பாடங்களில் இன்னொரு பாடம் என்னடான்னா, ஒரு சண்டையை ஒரு குறிக்கோளோடு எவ்வளோ துரிதமாக எப்படி நடத்த முடியும், எவ்வளோ துரிதமாக அதை முடிக்க முடியும், ஒரே சண்டையில் பல்வேறு நாடுகளுக்கு பாடம் எப்படி புகட்ட முடியும், அது சிந்தூர் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் சிந்தூர் என்பது அந்த முதல் பகுதியானது அதற்கு கமாதான் போட்டிருக்காங்க, முற்றுப்புள்ளி போரில் எப்போது வேணாலும் தொடரலாம், எப்போது வேணாலும் தொடரலாம். குறிப்பிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் மத கலவரம் ஏற்படுத்துவதற்கு பங்களாதேஷோ இல்லை நேபாள் மூலமோ பாகிஸ்தான் ISI பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்ணும் உள்ளது. அப்படி அவங்க செஞ்சாங்கடான்னா இந்தியா மிக கொடூரமான தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தக்கூடும். அப்படி நடத்தினால் பாகிஸ்தான் இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும். விளைவுகள் எப்படியானாலும் கடினமாகத்தான் இருக்கும். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து நமக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், நன்றி.